என் இனிய வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என் மகளுக்கு அனோஜாவுக்கு பிடிச்ச இந்த சாப்பாடை நான் செய்து காட்ட போகிறேன். பெரிய ஒரு சாப்பாடு இல்லை, ஒரு சைவ சாப்பாடு, ஈஸியாக செய்யக்கூடியது. நீங்கள் எந்த நேரத்தில் வேணுமென்றாலும் இந்த சாப்பாடு காலம சாப்பாடையோ மத்தியான சாப்பாடாவையோ செய்து சாப்பிடலாம். சிவப்பரிசி புக்கைன்றது அதாவது பொங்கல். அதை நிறைய பேர் நிறைய மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தவ. ஆனால் ஒரு விஷயத்துக்கு நான் அந்த புக்கி என்ற மீனிங் வந்து என்னோட ஊரில் நாங்கள் எப்படி சொல்கிறோமோ அதைத்தான் நான் சொன்னேன். அதை ஒரு சிலர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சிங்களத்தில் புக்கி என்றால் அதுக்கு வேறு மீனிங் உண்டு. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நிறைய லாங்குவேஜில் நிறைய மாதிரி நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். அதை நீங்கள் தப்பாக யாரும் எடுத்துக்கொண்டு எனக்கு மெசேஜ் பண்ண வேண்டாம் தயவு செய்து. எனக்கு அதை பற்றி தெரியாது. இப்போ நான் இன்றைக்கு இந்த புக்கிய பொங்கல் அதாவது வெள்ளை பொங்கல் செய்து அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு சாம்பார் செய்து காட்ட போகிறேன். இப்போ வாங்க அதை பார்க்கலாம். முதல்ல இந்த பொங்கல் செய்கிறதுக்கு பாசி பயறு உடைச்ச பயறு, இது உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் சேர்த்துக்கொள்ளலாம். எப்பயுமே நான் பொங்கல் செய்யக்க இப்படி பயறு கொஞ்சம் எடுத்து வறுத்து புக்கையில் சேர்த்துக்கொள்ளுவேன். இதை முதல்ல லைட்டாக வறுக்கணும். நல்லா வறுக்கணும் மண்டியில். நார்மலாக நாங்கள் மோதகத்துக்கு வறுக்கிற அளவு வறுக்க தேவையில்லை. இது ஒரு லைட்டாக ஒரு கலர் மாறி ஒரு கொஞ்சம் வறுக்கணும். பயறு ரெடி ஆகிட்டு பயறு வந்து நல்லா முருகோணம் மண்டியில் அந்த பயறிஞ்ச வாசம் வேற தொடங்கிட்டுன்றோன்னே அடுப்பிலேருந்து இறக்கிடணும். ஓகே ஓகே. அதுக்கு பிறகு இதில் வந்து சிவப்பரிசி எடுக்கிறேன். எங்களோட ஊரில் நாங்கள் பொங்கலுக்கு பாவிக்கிற சிவப்பரிசி. அது வந்து 1.5 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். 1.5 கப் அரிசி, 1.5 கப் அரிசிக்கு பயறு கிட்டத்தட்ட 1/4 கப்பு, 1.25 கப்பு வந்திருக்குது. அப்போ மொத்தமாக 1.25 கப்பு. இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவணும். குயிக்காக ஒரு 2 தண்ணியில் அரிசியையும் பருப்பையும் சேர்த்து பிணைஞ்சு கழுவணும். ஓகே. இப்போ இதுக்கு இந்த புக்கைக்கு வந்து தண்ணியை இந்த அரைவாசிக்கு வைக்கணும். உங்களோட விரலில் இருந்து இது 1 இன்ச்சு அளவு தூரம், இதிலேருந்து அரைவாசி இந்த அளவுக்கு இந்த தண்ணியை வைக்கிறேன். நீங்கள் கையை விரலை வச்சு இப்படி பார்க்கலாம். இது புக்கை கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நிறைய தண்ணி விடக்கூடாது. சர்க்கரை பொங்கல் செய்கிற மாதிரி இது செய்யக்கூடாது. இதை வச்சுட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு புக்கைக்கு கொஞ்சம் உப்பு போட்டு, கொஞ்சம் உப்பு 1 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூட தேவையில்லை. பொங்கி ஊற்றும், அதனால் மூட தேவையில்லை. சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். பயறு, பாசி பயரில் வந்து 1/2 கப் பயறு, 5 கத்தரிக்காய், ஒரு 6 பச்சை மிளகாய், 1 உள்ளி அப்படியே முழுசாக, 1 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், இவற்றோடு சேர்த்து ஒரு முருங்கங்காய் வந்து நான் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருக்கிறதால அது சாம்பார் வைக்கும்போது தான் எடுக்கணும். அதுக்கு முதல் எடுக்கக்கூடாது. இது எல்லாம் சுத்தம் செய்து ஒரு சட்டிக்குள்ளே போடலாம். பயரை வந்து முதல்ல நல்லா கழுவணும். 1/2 கப் பயறு எடுத்துருக்கிறேன். இது வறுக்காத பச்சை பயறு. இதை வந்து கழுவிட்டு பயறு ஓகே. கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு தண்ணிக்கு வட்டி போட்டு நான் அதை எடுத்து இந்த பருப்போடு சேர்க்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு, 5 கத்தரிக்காய், முழு உள்ளியை அப்படியே உடைச்சிட்டு அதையும் இதுக்கு சேர்க்குறேன். சாம்பாருக்கு உள்ளி போட்டேன். அடுத்தது 1 கையளவு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து இது அவ்வளோ உரைப்பில்லை. நாங்கள் கடைசியாக கொஞ்சம் தூளும் சேர்க்க போகிறோம். பச்சை மிளகாய் நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். பச்சை மிளகாய் தண்ணியில் இருந்து ஒரு 2 கப் தண்ணி எடுத்து இவ்வளவு போதும்.
இதை இப்படியே கொதிக்க வைக்கிறேன். இது தண்ணி நல்லா கொதித்து கொண்டு வரும்போது தான் முருங்கங்காயை போட போகிறேன். ஏன்னு சொன்னால் முருங்கங்காய் வந்து ஃப்ரோசினாக இருக்குது. முருங்கங்காய் ஃப்ரோசினில் இருக்கிறபடியால் முதலே எடுத்து போடக்கூடாது. நல்லா கொதிக்கிற கொதி தண்ணியில் தான் போடணும். இப்போ முதல்ல இந்த சாம்பாருக்கு எடுத்த பொருட்களை எல்லாம் அவியட்டு அதுக்கு மூடியை போட்டு அவிய விடுவோம். சாம்பார் அவியட்டு வெள்ளைப்புக்கையை வந்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணுவோம். இது கரெக்டான தண்ணி வந்திருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றின உடனே நாங்கள் தேங்காய் பாலை இதுக்கு சேர்க்கலாம். நெருப்பை குறைச்சி விட்டுறோடும். இனி அடி பிடிச்சிடும். 1/2 கப் தேங்காய் பால், நல்ல திக்கான தேங்காய் பால் 1/2 கப் எடுத்துருக்கிறேன். அதை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அடுப்பை நல்லா குறைச்சி விடணும். இந்த தேங்காய் பாலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கையை நிப்பாட்டி விட்டுறணும். இனி வந்து அடுப்பு எரிக்கக்கூடாது. ஓகே, இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்டுது சாம்பார். அந்த சாம்பார் கொதித்த உடனே இதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள். ஓகே, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு பிறகு நாங்கள் ஃப்ரீசரில் நான் வச்சுருக்கிற முருங்கங்காயை போட போகிறேன். இதை முதலே எடுத்து வைக்கக்கூடாது, உடனே எடுத்து போட்டுறணும். இந்த முருங்கங்காயை போட்டுட்டு மூடி விட்டுறணும். 10 நிமிஷத்துக்கு திறக்கக்கூடாது. இது நல்லா அவிஞ்ச பிறகு தான் திறக்கணும். ஓகே, இவ்வளவு காணும் முருங்கங்காய் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடியை போட்டு அவிய விடலாம். சாம்பாருக்கு மரக்கறி எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. முருங்கங்காய் எல்லாம் சூப்பராக அவிஞ்சிட்டுது. இதுக்கு உப்பை மட்டும் போட்டுட்டு அப்படியே இறக்கி பக்கத்தில் வச்சு விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 தேக்கரண்டி உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மரக்கறி எல்லாம் உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா குழியாவியணும். அப்போ தான் சாம்பார் நல்லா இருக்கும். சாம்பாரும் வந்து திக்காக வரும். ஓகே, மூடியை போட்டுட்டு நிப்பாட்டி உங்களை எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் சாம்பாருக்கு தாளிக்க போகிறேன். சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். அதை முதல்ல சூடு காட்டுறேன். தாளிக்கிறது கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறேன். நீங்கள் சமையலுக்கு எடுக்கிற இந்த எண்ணெய் வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். 1/2 தேக்கரண்டி கடுகு, 1/2 தேக்கரண்டி கடலைப்பருப்பு, ஒரு 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கழுவின கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் வெட்டி அதை சேர்த்து வதக்குறேன். வதங்கும் போது அதுக்குள்ளே கொஞ்சம் சீரகம், 1/2 தேக்கரண்டி சீரகம், 1/2 தேக்கரண்டி பெருஞ்சீரகம். சரி, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1/2 தேக்கரண்டி கறித்தூள். நாங்கள் யாழ்ப்பாணத்து கறித்தூள், நாங்கள் கறிக்கு பாவிக்கிற தூள் பாவிக்கலாம். ஏன்னு சொன்னால் இதில் வந்து எல்லாமே சேர்த்து தான் நாங்கள் அரைச்சிருப்போம். அதனால் இந்த சாம்பாருக்கு இந்த கறி பவுடரே ஓகே. இதில் நிறைய போடக்கூடாது. நாங்கள் ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், சித்தல் மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் 1/2 தேக்கரண்டி போதும். அதோட ஒரு தக்காளி பழம், 2 தக்காளி பழத்தின் அளவில் எடுக்கணும். நான் ஒரு தக்காளி பழமும் கொஞ்சம் தக்காளி பழ பேஸ்ட்டும் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் தக்காளி பழ பேஸ்ட். நாங்கள் பால் எதுவும் விட போகிறதில்ல. இது நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வரணும். வதங்கும்போது லைட்டாக உப்பு சேர்த்து விட்றேன். ஆல்ரெடி நாங்கள் சாம்பாருக்கு போட்டுட்டோம். இருந்தாலும் ஒரு கொஞ்சம் உப்பு, அப்படியே நாங்கள் போட்ட உப்பு காணாமல் தான் வரும். ஓகே, இது மூடியை போட்டு வதங்க விடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டுது, நல்லா கரைகிற பதம் வந்துட்டுது. இப்போ
கரண்டியால் நாங்கள் தட்டி விடணும். ஏன்னு சொன்னால் நான் போட்ட தக்காளி பழம் வந்து கொஞ்சம் காய்ப்பதம், நல்ல பழுத்த பழமாக இருந்தால் குயிக்காக கரைஞ்சிடும். இது கொஞ்சம் எனக்கு கரைகிறது கொஞ்சம் டைம் எடுத்தது. அதனால தான் நான் வந்து தக்காளி பழம் இன்னும் கொஞ்சம் சேர்த்தேன். நான் கண்டிப்பாக சாம்பாருக்கு தக்காளி பழம் வேணும். தக்காளி பழம் போட்டால் தான் அந்த சுவையும் கொடுக்கும், அந்த கலரும் கொடுக்கும், அடுத்ததோட நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு சின்ன பாக்களவு புளி எடுத்து ஊற வச்சுனால் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் இதுக்குள்ளே சேர்க்கிறேன். நல்லா புளியை கரைச்சிட்டு வடித்து விடலாம். நல்லா தண்ணியை விட்டு ஒட்ட கரைச்சி நல்லா பொறுமையாக கரைச்சி புளியை பார்த்து விடணும், ஒரே அடியாக விடக்கூடாது. ஆனால் எனக்கு தெரியும் சாம்பாருக்கு நான் எடுத்த புளி கரெக்டுண்டு. ஒரு சின்ன உரிச்ச பாக்களவு புளி எடுத்துருக்கிறேன், ஒரு கொஞ்சம் இவ்வளோ புளி எடுத்துருக்கிறேன். இது வந்து சீட்ஸ் எடுத்த புளி. அதை நல்லா கரைச்சிட்டு நல்லா சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி சேர்க்கக்கூடாது. சாம்பாரை கொட்டிட்டு பார்த்துட்டு காணாட்டிக்கு தான் தண்ணி சேர்க்கணும். இப்போ முதல்ல எடுத்தோடனே தண்ணியை நிறைய விடக்கூடாது. எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ திக்காக வேணுமோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ளலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த புளியோட சேர்த்து 1 கப் தண்ணி, 1 கப் சுடு தண்ணி எடுத்துக்க. நீங்கள் பச்சை தண்ணி கூட விடலாம். இவ்வளவும் போதும். இதுக்கு பிறகு தான் நீங்கள் தண்ணியை பார்த்து விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு கொதிக்க விடுவோம். ஓகே, இப்போ நல்லா நாங்கள் சாம்பாருக்கு தாளிதம் விட்ட புளியெல்லாம் நல்லா கொதிச்சிட்டுது. இதுக்குள்ள நாங்கள் அவிச்சு வச்சுருந்த எடுத்து அப்படியே கொட்டினா மூஞ்சியெல்லாம் பறக்காமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பர். இப்போ பார்த்தா சாம்பார் நல்லா திக்காக இருக்குது. இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி, பச்சை தண்ணி விடக்கூடாது, சுடு தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த சாம்பார் அவிஞ்ச சட்டியில் நல்லா கரைச்சிட்டு அதை சேர்க்க போகிறேன். ரைட்டா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு புளி எல்லாம் அப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்து ஒரு 2 கொதி வர விட்டு இறக்கினால் போதும். நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ 2 கொதி நல்லா கொதிக்கட்டும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு உப்பு பார்க்கலாம் அப்படி இருக்குதுண்டு. காணாட்டிக்கு இப்போயே உப்பு போட்டுருவணும். இப்போ உப்பு பார்க்கலாம் அப்படி இருக்குது. உப்பு தூள் உரைப்பு கொஞ்சம் உப்பு போடலாம். அதுவே சூப்பர், வெரி நைஸ். திரும்ப ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க சூப்பராக இருக்கும். கமிங் டேஸ்ட் பாருங்க என்ன டேஸ்டா? ஓகே, சாம்பார் ரெடி. ஓகே, அதுக்கு பிறகு ஒரு 2 பூண்டு குத்த போதும். சாம்பாருக்கு கடைசியாக 3 உள்ளி, அதாவது பூண்டு தோலோடு எடுத்து குத்திட்டு சேர்க்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து சாம்பார் நல்லா கொதிச்சிட்டுது. இங்கே வா, இவ்வளவும் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உள்ளியை போட்டுட்டு இறக்கி வைக்கலாம். பூண்டை அப்படியே எடுத்து போட்டுட்டு இனி சாப்பிடலாம். ஓகே, மூடியை போட்டு முருங்கங்காய் கத்தரிக்காய் சாம்பார்.
ரியல் நைஸ். இன்றைக்கி எங்கட விட்டு மத்தியான சாப்பாடு சிவப்பரிசி தேங்காய்பால் போட்டு பொங்கல், அதாவது புக்கை. அடுத்தது கத்தரிக்காய் முருங்கங்காய் உருளைக்கிழங்கு போட்டு சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய சாம்பார். இது சமைக்கிறதெல்லாம் சரியான ஈஸி. ஆனால் அந்த சாம்பார் அவியறதுக்கு எடுக்கிற நேரம் தான் கூடவே இருக்கும். சாம்பார் அவிகிற நேரத்திலேயே நீங்கள் புக்கியையும் செய்திடலாம். இது எங்களோட ஊர் தேசிய சாப்பாடுன்னு சொல்லணும். கூடுதலாக எங்களோட வீட்டில் காலையில் இந்த சாப்பாடு தான் இருக்கும். கத்திரிக்காய் முருங்கங்காய் உருளைக்கிழங்கு வெரி ராயராக இருக்கும். வெரி ராயர்ன்னு சொன்னால் வாழைக்காய் தான் கூட போடுவோம். எங்கிட்ட வாழைக்காய் இருக்கும், முருங்கங்காய் இருக்கும், கத்திரிக்காய் இருக்கும். இதை வச்சு அம்மா காலையில் எழும்பினோன்னே ஒரு பெரிய ஒரு பானையில் சிவப்பரிசி பொங்கல் செய்து தேங்காய்பால் ஊற்றி புக்கை செய்து வச்சுருப்பா. அந்த புக்கை சாப்பிட்டா எங்களுக்கு எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும். புட்டு இடியப்பம் தோசையை விட புக்கை சாப்பிட்டா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். பள்ளிக்கூடங்களுக்கும் இதைத்தான் பார்சல் கட்டி எடுத்துகிட்டு போவோம். பள்ளிக்கூடத்தில் போய் பேப்பரில் பார்சல் கட்டி கொண்டு போனால் வாழையில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அப்படியே தழுசையாக இருக்கும். அப்படி பீஸாக எடுத்து சாப்பிடலாம். அது என்னோடய மெமரி. நிறைய பேருக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக இருந்திருக்கும். நீங்களும் பார்த்துட்டு செய்து பாருங்கோ. தெரிஞ்ச நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கோ. நன்றி, வணக்கம்.